நான் ஒரு முறை ஒரு சர்வே ஒன்றை வாசித்தேன். Once I came அமெரிக்க தேசம் எல்லாருக்கும் ஒரு கனவு பூமி. ஒரு முறை அமெரிக்கா பார்த்துட்டு வந்துடணும்னு நினைக்காங்க. போனவெல்லாம் திரும்பி வந்ததில்லை. US is a dreamland for many. Those who go there would not like to return. அது ஒரு கனவு பூமி. அது எல்லாருக்கும் பாஸ்டர்மார்களுக்கே ஊழித்து விட்டு சான்ஸ் கிடைச்சா போயிடலாமான்னு பார்க்கறாங்க. Even pastors feel like going to that dreamland. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்க, You know what's the fact? அமெரிக்காவில தான் உலகத்திலேயே அதிகமான பைத்தியங்கள் வாழுகிறார்களாம். மென்டல் டிசீஸ். Many mad people are living in US. ரொம்ப பைத்தியக்காரங்க. ரொம்ப வசதி இருக்கு. எல்லாம் அவங்க வச்சிருக்க வசதிகள் எல்லாம் பார்த்தா நம்ம நாடு எங்கேயோ இருக்கு. அவங்க நாடு அவ்வளவு வசதி அனுபவிக்கிறாங்க. When we consider their wealth, our land is lacking far behind. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. இந்த உலகத்திலே அதிகமான வருமானம், தனி வருமானம் உள்ளவர்கள் ஜப்பானியர்கள். Those who have heavy salaries are the Japanese. நான் வாசித்தேன், ஜப்பான் தேசத்திலே தான் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு சூசைட் நடக்கிறது. In the land of Japan, in 3 minutes a suicide takes place. நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு அதிகமான வருமானம் சமாதானத்தை கொடுத்திருக்குமானால் அவங்க சூசைட் பண்ண வேண்டியது இல்லை. If riches would have given them peace, அதிகமான வசதிகள் சமாதானம் கொடுத்திருக்குமானால் அவங்க பைத்தியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Comfort would have given peace, they need not be mad. நம்முடைய சபையிலே முன்னாலே अनेक பாடல் கேசட்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம். So we brought our audio cassettes early in our church. 90sல நாம் வெளியிட்டிருக்கிறோம். In 90s. அப்போ நம்ம அங்க AVM ஸ்டுடியோ என்று சொல்லி கோடம்பாக்கத்துல ஒரு ஸ்டுடியோ இருக்கிறது. There's a AVM studio in Kodambakam. அந்த ஸ்டுடியோல தான் நாம் அதிகமான கேசட்டுகளை நாம் பதிவு செய்திருக்கிறோம். So we used to make our அப்போ செல்போன் எல்லாம் கிடையாது. No period of no cell phones. அவசரமாக அங்க ரெக்கார்ட் நடந்துகிட்டு இருக்கு. வீட்ல லேண்ட்லைன் இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு அவசரமான செய்தி அறிவிக்கணும். So I had to convey an urgent message. We had only the landline. நான் அந்த 2வது மாடியில இருந்து வேகமா கீழ ஒரு லேண்ட்லைன் இருக்கிறது. From the 2nd floor I had to come down for the landline. அந்த ஸ்டுடியோவுக்கு நான் ஓடி வந்து அந்த லேண்ட்லைனுக்கு வந்தேன். I came to the landline of the studio. அங்க ஒரு நல்ல அழகான கவர்ச்சியான ஒரு பொண்ணு நின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தா. A beautiful girl was standing there and phoning. அழுதுகிட்டே இருக்கறா. அழுதுகிட்டே ஃபோன் பண்றா. She was just shedding tears and நான் யோசிச்சு பார்த்தேன், இவ எப்போ பிடிப்பாளோ தெரியலையே. Consider as to when ஒரு அரை மணி நேரம் நின்னு பார்த்துட்டேன். I stood for half an hour. விடுற மாதிரி தெரியல போன. Never felt like leaving the phone. அந்த பக்கத்துல ஒரு ஐயா, ஒரு வயசான தாத்தா வந்தாரு. An elderly gentleman came there. போன் இல்ல, தூரத்துல தான் இனிமே போன் போணும். இங்க இப்ப நினைச்சா ஒரு ஆளுக்கு 3 போன் இருக்குல்ல. So now we அப்போலாம் போனே இல்ல. A period where there wasn't any phone. அவசரமான போன் பண்ணணும். I had to give an urgent message. இந்த அம்மா இப்படி அழுதுகிட்டே நிக்கறாங்க. Whereas this lady is இந்த அம்மா யாருன்னு கேட்டேன். I asked as to who this lady. அவர் என்ன ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. He was amazed. He saw me. இந்த அம்மா உங்களுக்கு தெரியாதா? Don't you not know this lady? எனக்கு தெரியாது. I said I do not know. ஐயோ, நீங்க சினிமா பார்த்தது இல்லையா? Have you not viewed it? நான் சொன்னேன், இல்ல சினிமா பார்க்கிறது இல்ல. முன்னால பார்த்தேன், இப்ப பார்த்தேன். There once upon a time. அப்படியா, நீங்க சினிமா பார்க்கலையா? இந்த அம்மா பேர் என்ன தெரியுமான்னு கேட்டார். What's the name? நான் அந்த பேரை சொல்ல விரும்பல. I do not like to disclose. அந்த பேரை சொன்ன உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். When I was informed. பிரபலமான நட்சத்திரம் அவங்க. அவங்களுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க. Such a famous hero. ஐயோ, அவங்க பேரை கேட்டாலே துடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. அந்த அம்மா நின்னு இப்படி அழுதுட்டு கிடக்குறாங்க. But this lady was weeping. நான் கேட்டேன், அவங்களா இவங்க எதுக்கு இங்க அழுகுறாங்க? I said, why she has to weep here? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சார், இதுதான் இவங்களுடைய ஒரிஜினல் லைஃப். So this is her original life. நீங்க திரையில பாக்குறீங்க பாருங்க, அதெல்லாம் நடிப்பு. Whatever you see on the silver screen, அவங்க வாழ்க்கை முழுவதும் என்னதான் தெரியுமா? கண்ணீர் தான். ஆனா நீங்க அவங்க சிரிக்கிறதை எங்க பார்க்கலாம்? திரையில பார்க்கலாம். Where can you see her laugh? Only on the silver screen. அப்ப திரையில சிரிக்கிறாங்க, லைஃப்ல அழுகுறாங்க. She's laughing in the silver screen, whereas in real life அவங்களுக்கு பணம் இருக்கு, அவங்களுக்கு அழகு இருக்கு, அவங்களுக்கு வீடு இருக்கு, அவங்களுக்கு ஜே பாடுறதுக்கு ஆள் இருக்கு. There are people to sing for. பட் வீட்டுல சமாதானம் இல்ல. No peace. லைஃப்ல சமாதானம் இல்ல. No peace in life. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, what the Lord said, என் ஜனம் சமாதான தாபரங்களிலே தங்கும். My people will dwell in tabernacle of peace. தாவீது ஜெபம் பண்ணா, David prayed, எனக்கு வீட்டை தந்தீரே, you have given me a house, எனக்கு வெள்ளியை தந்தீரே, எனக்கு பொன்னை தந்தீரே, you have given me gold, எனக்கு அநேக மனைவிகளை தந்தீரே, you have given me several wives, எனக்கு பிள்ளைகளை தந்தீரே, you have given me children, எல்லாம் தந்தீரே, you have given everything. But no peace. But there isn't any peace. சமாதானம்.
no peace. என் வீட்டை என்ன நிறைக்கணும் தெரியுமா? How you should fill my house? உம்முடைய என் வீடு உமக்கு முன்பாக நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, என் வீடு அழியாம இருக்கணும்னா என் வீட்டுக்கு என்ன வேணும்னா பணம் இல்ல, வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, சமாதானம். If my house has got to stand before you, it is not silver, gold and money, only peace. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள்